அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமை பண்புகள், தலைமை பண்புகள், அவருடைய நல்லியல்புகள், அவருடைய நட்பின் பரிமாணங்கள் என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று இயேசுவின் பார்வையில் நட்பு நண்பர்களை நியாயப்படுத்தும் என ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய நட்பில், உறவுகளில் சில நேரங்களில் நாம் நம்முடைய நண்பர்களை, உறவுகளை விட்டு கொடுக்கக்கூடாது. அவர்களை நியாயப்படுத்தி பேச வேண்டும். அவர்களுடைய சார்பாக நாம் பேச வேண்டும். இவையெல்லாம் நட்பின் இலக்கணத்திற்கீழே வருகின்றன. இயேசுடைய வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள இறைமொழிகளில் ஓய்வு நாளில் கதிர் கொய்தல் நிகழ்ச்சி. இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார்கள். ஓய்வு நாளில் இயேசுடைய சீடர்கள் வழியே பசியாக இருந்ததால் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். ஆனால் இயேசு கதிர்களை உண்ணவில்லை, சீடர்கள் உண்ணுகிறார்கள். அதை பார்த்து பரிசேயர்கள் இயேசுவிடம் முறையிடுகிறார்கள். பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது இயேசுடைய எதிர்வினையை நாம் பார்க்கின்றோம். இயேசு சொல்கிறார், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா என்று தன்னுடைய சீடர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதை இயேசு நியாயப்படுத்துகிறார். உண்மையில் ஒரு தவறை நாம் நியாயப்படுத்தக்கூடாது. ஆனால் இயேசுவின் பார்வையில் அது தவறாக தெரியவில்லை. அதுதான் முக்கியம். நம்முடைய நண்பர்கள், உறவுகள் தவறு செய்துவிட்டால் அதை நியாயப்படுத்தி பேசுவது தவறு, அது நியாயமல்ல. தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும், தவறுக்காக மனம் வருந்த வேண்டும், அவர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கூட நாம் சொல்லிவிட வேண்டும். ஆனால் அது தவறா இல்லையா? இயேசுடைய பார்வையில் சீடர்கள் செய்தது தவறல்ல. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, இந்த கதிர்களை கொய்தது ஒரு பெரிய தவறா? அவர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மீறவில்லை. எனவே தான் இயேசு திருநூலையே மேற்கோள் காட்டி அவர்கள் செய்தது தவறல்ல என்று வாதாடுகிறார். இவ்வாறு தன்னுடைய சீடர்களை, நண்பர்களை அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார். நம்முடைய வாழ்விலும் இயேசுவை போலவே நம்முடைய நண்பர்கள், உறவுகளிடம் இருக்கிற தவறுகளை நியாயப்படுத்தாமல் அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சில குறைபாடுகளை நாம் பொறுத்து கொண்டு, ஏதோ ஒரு வேகத்தில் செய்து விட்டார்கள், அதை பொறுத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லி அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். இதை நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இருமுகம் கொண்ட மனிதர்களை எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா சொல்ல விஷயம், அவங்களுக்கு எமோஷனலா அவங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளை ட்ரிகர் பண்றாங்க, நம்மளை தூண்டி எழுப்புகிறார்கள், நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, இல்லை நம்மளை பத்தி குறை சொல்றாங்க, இல்லை நம்மளை ஆகா ஓகோன்னு தூக்கி உயர்த்தி முகஸ்துதி பண்றாங்க. இப்படி என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்கள் எமோஷனலாக ரியாக்ட் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தர் என்னை முகஸ்துதி பண்ணுறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உங்ககிட்ட போய் அவன் இப்படி ஒரு விஷயத்தை உங்களை பற்றிலாம் அவனுக்கு தெரியுமா ஆகும்னு என்ன பண்ணுவோம், நம்மளை ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விட்டுட்டு அடுத்து அவனுக்கு என்ன காரியம் சாதிக்கணுமோ அந்த வேலையை எனக்கு இப்படி ஒரு வேலை இருக்குது, இதை செய்கிறதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, இல்லை இப்படி ஒரு கையெழுத்து தேவைப்படுது, அப்போ அந்த சிபாரிசு தேவைப்படுதுங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எமோஷனலாக இவன் என்னை பற்றி ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டான்னு என்ன பண்ணுவோம், கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நீட் இடத்துல என்ன பண்ணுவோம், கையெழுத்து போடுவோம். இதே போல ஒருத்தர் என்னை குறை சொல்கிறான், என்னை இவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு என்னை தூண்டி எழுப்புறான், என்னை சண்டைக்கு கூப்பிடுறான் அப்படின்னா அங்கே நானும் வெகுண்டெழுந்து போய் என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும்னு சண்டை போட வேண்டிய தேவை கிடையாது. அப்போ அங்கே நமக்கு அமைதியாக போகிறது தான் நமக்கான ஒரு அமைதிக்கான வழி. அங்கே உணர்ச்சி வசப்பட்டு அவன் என்னை பாராட்டிட்டான், என்னை புகழ்ந்துட்டான்னு சொல்லி நான் அவனுக்கு ஃபேவரான ஒரு விஷயத்த செய்வதனாலையோ, இல்லை என்னை திட்டான், என் இருக்கக்கூடிய குறைய என்னை பண்ணிட்டான், சுட்டி காட்டிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட நான் சண்டைக்கு போனாலோ பிரச்சனைகளும் மன நிம்மதியை இழந்து தவிப்பதும் யார் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த இடங்களில், அப்படிப்பட்ட இடங்கள் யாராவது நம்மகிட்ட மூஞ்சுக்கு முன்னாடி நிறையா சொல்லுவாங்க,
அப்படிப்பட்ட மனிதர்கள் சொல்றப்போ வேற யாருமே இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான முகஸ்துதிக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு நாம் இருப்பதால தான் இந்த நிகழ்ச்சி, இந்த ஷோ போயிட்டு இருக்குன்னு கிடையாது. இன்னைக்கு நீங்களும் இல்லை நானும் இல்லை அப்படின்னா இதை விட கொண்டு போறதுக்கு இன்னும் சிறப்பாக கொண்டு போறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டியை நம்ம எப்போ மைண்ட்ல வச்சிருக்கிறப்போ இன்னொருத்தர் நம்மளை முகஸ்துதி பண்ணாலோ இல்லை இன்னொருத்தர் நம்மளை குறை சொன்னாலோ நம்ம அதை பெருசா கன்சிடர் பண்ண கூடாது. சோ அப்போ அதுதான் நமக்கு நிம்மதிக்கான ஒரு வழி. அவங்க கிட்ட போய் எமோஷனலா ரெஸ்பாண்ட் பண்ண கூடாது. எஸ், டெஃபினெட்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு